எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜிகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுசாக ஒரு ஐபிஓ வந்திருக்கு. அந்த ஐபிஓ கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி நேம் வந்து மேன்பா ஃபினான்ஸ் லிமிடெட். இவங்க 1996ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் 5 ஸ்டேட்ஸில் 64 லொக்கேஷன்ஸில் இவங்க பிரான்ச்சஸ் இருக்குது. இவங்க ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டர். இவங்க வந்து ஆட்டோவுக்கு 2 வீலருக்குலாம் ஃபைனான்ஸ் பண்ணுற பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மேன்பா ஃபினான்ஸ் லிமிட்டோட மார்க்கெட் கேபிட்டல் 603 கோடியாக இருக்குது. ஸ்டாக் பிஇ 19.4 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 23.3 இருக்குது. இந்த கம்பெனியோட ஆர்ஓசி 13.9%லையும் ஆர்ஓஇ 17%ஆக இருக்குது. இந்த கம்பெனியோட கடன் வந்து 763 கோடியே கடன் இருக்குது. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் மார்ச் மாதத்தோட அப்டேட் வந்து சேல்ஸ் வந்து 192 கோடி ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் 67 கோடி ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 125 கோடியாகவும் ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 65%ஆக இருக்குது. அதர் இன்கம் 0, இன்ட்ரெஸ்ட் 82 கோடியாக இருக்குது. டிப்ரிசியேஷன் 4 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 39 கோடி. ஸோ டேக்ஸ் வந்து 19% பே பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 31 கோடி. இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோம்னா ஈக்விட்டி கேபிட்டல் 38 கோடியாக இருக்குது. ரிசர்வ்ஸ் வந்து 163 கோடியாக இருக்குது. அவங்களோட கடன் வந்து 763 கோடியாக இருக்குது. அதர் லியாபிலிட்டிஸில் வந்து 10 கோடி இருக்குது. டோட்டல் லியாபிலிட்டிஸ் வந்து 974 கோடியாகவும் ஃபிக்ஸட் அசெட் 20 கோடியாக இருக்குது. சிடபிள்யூஐபி வந்து 0. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 27 கோடி பண்ணியிருக்காங்க. அதர் அசெட்ஸில் 927 கோடி பண்ணியிருக்காங்க. டோட்டல் அசெட்ஸ் பார்த்தோன்னா 974 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனி ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணாமா வேண்டாமாங்கிறத உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.